இந்த செய்தி தான் நம் புத்திக்குள் தித்திப்பை ஏற்படுத்திய ஒரு கிறித்துவ பாதிரியார். பரமண்டலத்தில் இருக்கும் இயேசுபிதாவை தவிர வேறு எவரையும் தொழமாட்டேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்து ஞான ஸ்நானம் செய்து கொண்ட ஒரு பாதிரியார் தன்னுடைய லெட்டர்ஹெட்ல கடிதத்தாள்ல இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற திருவாசக சிவபுராணத்து வரிகளை தன் நெற்றியிலே விபூதியைப் போல பூசியிருக்கிறார் என்று சொன்னால் போப்பையும் விபூதி பூச வைத்திருப்பது திருவாசகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. திருவாசகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது சாதாரணமான நூல் இல்லை. கடை ஊழி வரும் தனிமை கழிக்கவென்றோ உடையார் உன் வாசகத்தை ஒரு பிரதி கருதினதேன்னு மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை பாடுறார். எதையும் ரசிச்சும் சுவைத்தும் சொல்ல பழக வேண்டும், கேட்க பழக வேண்டும். இந்த நாடு அப்பத்தாயா திருந்தும், உருப்படுறதுக்கு அப்பத்தாயா வாய்ப்பு இருக்கு. எதை பார்த்தாலும் வெறுப்பு, எதை பார்த்தாலும் விரோதம், எதை பார்த்தாலும் குறை சொல்லாத ஒன்ன நம்ம பார்த்திருக்கோமா? பாட்டுத்தான் குறையொன்றும் இல்லைன்னு பாடுறானே தவிர எல்லா குறையோடும் தான் பாடுறான். குறையொன்றும் இல்லைன்னு தான் பாடுறானே தவிர குறை ஒன்றும் இல்லாத மனிதன் இருக்கிறான். தப்பு தப்பா இல்லாட்டா தவறு தவறா இல்லாட்டினா சரியா தவறா தவறா சரியா இப்படி பேசிக்கொண்டே இருக்கக்கூடியதான் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. எப்படியா சமூகம் திருந்தும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன விதமான சமூகத்தை நாம் விட்டு விட்டு செல்ல போகிறோம்? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் இல்லையா, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இந்த பாட்டு சிவபுராணம் முழுக்க எனக்கு 7 வயதில் மனப்பாடம். எனக்கு 7 வயதுல மனப்பாடம். மதம் தெரியாது, இனம் தெரியாது, சைவமானு தெரியாது. அது தமிழ் பாட்டு. அவரு லெட்டர் கட்டு மேல எழுதியிருக்கிறார். மேல எழுதியிருக்கிறார்னா எழுதியிருக்கிறார் கைப்பசம் எழுதல, அச்சில பிரிண்ட் பண்ணிருக்கிறார். அவர் கடிதம் அப்படியே வச்சிருக்கார், லண்டன் மியூசியத்தில் வச்சிருக்கிறான். போய் பார்த்தா அதான் புத்திக்குள் தித்திக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். போய் பார்த்தேன் என்ன பண்ணிருக்கிறார் சொல்லி சொன்னா, அவர் இங்க இருந்து அவருடைய சமயப்பணி எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப லண்டன் மாநகரத்திற்கு போன பொழுது இங்க உள்ள அந்த பிஷப்புக்கு கடிதம் எழுதுகிறார், பேராயருக்கு கடிதம் எழுதுகிறார். எழுதுகிற பொழுது நீங்க கேள்விப்பட்ட செய்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கேள்விப்பட்ட செய்தி தான். அவர் எழுதுற பொழுது பார்த்தா அந்த கடிதம் இங்க இருக்க வேண்டிய கடிதம் அங்க இருக்குது. இது நம்ம சொத்து. அவர் எழுதுறாரு, அந்த கடிதம் பூராமே எழுதிட்டு இந்த கடைசி வரி பரவாயில்ல படிக்க முடியுது. ஏதோ எழுதியிருக்கிறார். என்னன்னா, இந்த கடிதம் ஒருவேளை உங்களால் வாசிக்க முடியாமல் போகலாம். பின்குறிப்பு: எழுத எழுத திருவாசகத்தை எண்ணி எண்ணி என் கண்கள் கண்ணீர் வடித்த காரணத்தால் இந்த கையெழுத்து முழுக்க அழிந்திருக்கிறது, நனைந்திருக்கிறது. இயேசு எங்க போனாரு? எழுதுகிற பொழுது ஒரு மனசாட்சியை உலுக்கி நினைந்து நினைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் நனைந்து நனைந்து வனைந்து வனைந்து ஏத்துதும். அந்த திருவாசகத்தை படிச்சுட்டு வள்ளற்பெருமான் எழுதிய அந்த பாடல் இருக்கிறதே, அது மாதிரி கொஞ்சம் கூட குறைவுபடாமல் அவர் நெத்தியில பிரிண்ட் பண்ணி எழுதியிருக்கிறார். கடைசியில பின்குறிப்புல கடைசியில எழுதுறாரு, நல்ல வேளை மை பேனாவில இங்கு பேனாவில் இருக்குல்ல, இந்த மை பேனாவில இந்த கடிதத்தை எழுதின அழிஞ்சிட்டேன், ஆனால் திருவாசகத்தை அச்சடித்து எழுதியிருக்கிறேன், அது அழியாமல் இருக்கட்டும். அதான் சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, சக்தியும் தன்னுடைய உடம்புக்குள்ள அடக்கி உலகம் அனைத்தையும் அண்டசராசங்கள் அனைத்தையும் அழித்து ஒழித்து விட்ட பிறகு தன்னந்தனியா சிவபெருமான் இருக்கிறானா. எவ்வளவு அற்புதமான கற்பனை பாருங்க. கடை ஊழி வரும் தனிமை, கடைசியில உலகமெல்லாம் அழித்து அண்டமெல்லாம் அழித்து உமாதேவியும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு சிவபெருமான் மட்டும் இருப்பானே, அந்த பரம்பொருள் மட்டும் இருப்பானே, அந்த தருணத்தில் அவன் தனியா இருப்பானா. இப்ப யார் தனியா இருக்காங்க பார்த்தா திருடம் உள்ள போறான். ஆனால் தனியா இருப்பானா. தனிமையா இருக்கிற பொழுது
அவர் கையில திருவாசகம் இருக்குதான். ஏன்னா அவர் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறாராம். கடைசியில் இப்படி ஒரு தனிமை வரும். எல்லாம் அழிந்து போன பிறகும் கூட என் தனிமை துயர் தீர்ப்பதற்கு இந்த தமிழ் வாசகம் ஒன்று போதும்னு சிவபெருமான் எடுத்து வைத்திருக்கிறார்.